நான் யோசிக்கிறத தான் நீயும் யோசிக்கிறியா? ஆமா மோனையா, குஷிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. இந்த சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிடக்கூடாது. நம்ம சீக்கிரமா யுவன் பாடியை கண்டுபிடிக்கணும். வா வாங்க. பிரதா, என்ன நடக்குது இங்க? பாடி இங்க எங்கேயுமே இல்லைங்க. பாடி திடீர்னு எங்க போகும்? மோனையா, எனக்கும் அதான் புரியல. மோனையா, யாரும் இந்த பாடிய இங்க இருந்து வேற எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா யார் அப்படி பண்ணிருப்பா? நான் தான். யுவனோட பாடி என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இன்னைக்கு நான் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அதனாலதான் நீங்க இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மோகன், இன்னைக்கும் மனசார நான் உங்களை என் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். நேத்து நீங்க 2 பேரும் திரும்ப வந்ததை பார்த்ததுமே எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அந்த பெரிய சூட்கேஸ்ல ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் உங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணேன். அண்ட் ஃபைனலி நீங்க பாடியை மறைச்சு வைக்கிறத நான் பார்த்துட்டேன். யுவனோட பாடியா? ஆனா போலீஸ் வீட்டுக்கு வரத பார்த்ததும் எனக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு, அவங்க நிச்சயமா வீட்டை சோதனை போடுவாங்கன்னு. அதனாலதான் உடனே நான் பாடி அங்கிருந்து எடுத்துட்டேன். ஆனா எப்படி? மீரா, நீ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கியா? ஆக்சுவலி அது நான். மோகன், எனக்கு நல்லா புரியுது. யுவன் உங்களோட ஃபேமிலி அட்டாக் பண்ணா அதனால அவனை கொன்னுட்டீங்க.
அதே நேரத்துல இன்னொரு விஷயம் தெரியும். நீங்க கெட்டவர் கிடையாது. நீங்க எப்பவும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க. ஆனா ஃபேமிலிங்கிறோட சேஃப்டிக்காக ஒரு மனுஷன் என்ன வேணாலும் பண்ணுவான். மோனையா யுவனை கொல்லல மீரா. சொல்ல போனா யுவன் தான் மோனையாவை கொல்ல பார்த்தா. மோனையா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யுவனை பிடிச்சாரு. அப்ப அவங்களுக்குள்ள கை கலப்பு ஏற்பட்டுருச்சு. அப்ப குண்டு வெடிச்சிருச்சு. மோனையா என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவரோட ஃபேமிலிக்காக ஒரு உயிரை பறிக்க மாட்டாரு. எனக்கு மோகனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் ராதா. ஆனா இப்ப நீ சொல்றியே இந்த விஷயம், இதை யாராவது நம்புவாங்களா? ஆனா நான் நிச்சயமா நீ சொல்றத நம்புவேன். எனக்கு மோகன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. Really, thank you so much. நீ கடைசி நேரத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க. அதுக்காக ரியலி தேங்க்யூ. ஆனா உனக்கு தெரியும்ல, இந்த மாதிரி பண்ணி நீ ஒரு கிரைம்ல எங்களுக்கு துணையா இருந்திருக்க மீரா. நாளைக்கு உண்மை வெளியே வர நேரத்துல உனக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம நட்பை எப்பவும் நம்ம காப்பாத்தி தானே ஆகணும். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மோகன். நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். அந்த நிலைமை வரவே கூடாது. அதனால யுவன் பாடியை நம்ம கார்டன்ல இருந்து எடுத்தாகணும். அதுக்கப்புறம் முறைப்படி இறுதி சடங்கு பண்ணணும். அவனோட பாடி வேற யார் கண்ணிலையும் படுறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டியாகணும். இப்ப நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. மோனையா அங்க இருக்கு. யாராவது நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பாடி எங்கிறத அப்புறப்படுத்து. மோனையா பாத்து. ஹலோ மிஸ்ஸஸ் மோகன். வணக்கம் சார். வணக்கம். கையை அப்புறமா கொடுக்கறேன். கண்டினியூ. என்ன அப்படி பார்த்துட்டு போறான் அந்த ஆளு? அந்த ஆள்லாம் பண்ண மாட்டானா என்ன? அவரை விடுங்க மோனையா. முதல்ல அந்த வேலையை பாருங்க. அட என்ன பண்ற ராதா? அது 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 வந்து இந்த இடத்தை சுத்தம் பண்றோம். எங்க பசங்க விளையாடணும்ல, அதுக்காக தான் சுத்தம் பண்ண. நல்ல விஷயம்தான். மோனையா இப்ப என்ன பண்றது? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இங்க வந்துட்டே இருக்காங்க. என்ன பண்றது? இல்ல, நாம இப்ப இந்த பாடியை எங்க இருந்து எடுத்தோம்னா அப்ப எல்லாரும் பாத்துருவாங்க.
உண்மைதான். இந்த வேலையை ராத்திரி நாம யாருக்கும் தெரியாம தான் பண்ணணும். அதுவும் இன்னைக்கே. வா. இப்ப என்ன? என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? எதுவும் மறைக்கல. இல்ல, நீ எதையோ நிச்சயமா மறைக்கிற. எதை என்கிட்ட இருந்து மறைக்கிற? அந்த இவனோட பணத்தையா? உங்களுக்கு எப்படி தெரியும்? மீரா, உனக்கு இன்னும் என்ன பத்தி சரியா தெரியல. இந்த மாதிரி விளையாட்டுக்குள்ள நீ இப்பதான் புதுசா வந்திருக்க, இப்பதான் எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சிருக்க. ஆனா நான் இப்படி பல விளையாட்டு விளையாடி அதுல ஜெயிச்சும் இருக்கேன். என் பார்வை கழுகு பார்வை. எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் மத்தவங்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ, ஆனா எனக்கு எல்லாம் முதல்லயே தெரிஞ்சிரும். இத பார் மீரா, நாம 2 பேரும் இப்போ ஒரே டீம்ல தான் இருக்கோம். அதனால நல்ல புள்ளையாட்டம் டக்கு டக்குன்னு என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. ராதாவும் மோகனும் உண்மையாவே அந்த இவனை கொலை பண்ணிட்டாங்களா? இல்ல, அவங்க 2 பேரும் யாரையும் கொல்ல மாட்டாங்க. ஆ? யுவனுக்கும் மோகனுக்கும் நடந்த சண்டையில தவறுதலா யுவன் செத்துட்டான். ஆனா யுவனுடைய பாடிய போலீஸ்க்கு தெரியாம மறைச்சு அவங்க 2 பேரையும் நான் காப்பாத்திருக்கேன்ல. அதனால மோகனுக்கு மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு. எங்களோட உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. உன் தலைக்குள்ள மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓ, மீரா, இது உனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் சான்ஸ். நீ மட்டும் அந்த பாடிய போலீஸ் கிட்ட கொடுத்திருந்தா ராதாவும் மோகனும் நிச்சயமா மாட்டியிருப்பாங்க. அது சரியான சான்ஸ். எல்லா பிரச்சனையும் இங்கேயே இப்பவே முடிஞ்சு போயிருக்கும். உங்களுக்கு மூளை ஏதாவது குழம்பிருச்சா? நான் ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தேன்னா ராதா கூட சேர்ந்து மோகனும் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஐய, என்னால அவரை இழக்க முடியாது. என்ன ஆனாலும் அவர் எனக்கு சொந்தமாகணும். இதுதாங்க உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க எப்ப பார்த்தாலும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் போராடிட்டு இருக்கீங்க. ஆனா நான் என் காதலுக்காக போராடுறேன். காதல்? சரி, நீ காதல் விளையாட்டு விளையாடு, நல்ல விளையாடு. இப்ப நீ ஒரு காரியம் பண்ணிருக்கல்ல மீரா, இதுக்கு அப்புறமா உன்னோட வாழ்க்கை மொத்தமா இப்போ இந்த கைக்குள்ள சிக்கிடுச்சு. இதுக்கு மேல நீ என்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணணும்னு முயற்சி பண்ணா, இல்லனா ஒருவேளை என்ன டபுள் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணனா, இல்ல என்ன பழி வாங்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணா கூட நான் மூடி வச்சிருக்கிற இந்த கைய திறக்க வேண்டி வரும். அதுக்கப்புறம் நான் உன்னை அவங்க 2 பேரோட சேர்த்து நிரந்தரமாவே கையில விலங்க மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க 3 பேரும், அதான் நீ, ராதா, மோகன் ஜெயில உட்காந்துக்கிட்டு இருக்கிற கம்பி எல்லாம் எண்ணிட்டுருங்க. என்ன சரியா? சரியா? காதெல்லாம் கத்திரிக்காயாம். ஆமா, நான் தான் துளசிய கொலை பண்ணேன். அந்த ராதாவும் மோகனும் என்னைக்குமே ஒண்ணு சேர நான் விட மாட்டேன். எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச குரல் தான். ஐ திங்க் உங்களோடதுதான். மீரா, நீ அன்னைக்கு நீங்க செஞ்ச எல்லா விஷயங்களையும் பத்தி வரிசையா சொன்னீங்கல்ல, உங்க வாயால வந்த எல்லா உண்மையையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன்.
இந்த விளையாட்டுல நான் புதுசா வந்திருக்கிறது உண்மைதான். ஆனா விளையாட்டு தெரியாம நான் விளையாட வரல. என்ன நான் ராதா மாதிரி அப்பாவியும் இல்ல, அந்த தாமினி மாதிரி முட்டாளும் கிடையாது. சோ இதுக்கப்புறமா நீங்க எனக்கு எதிரா போலீஸ் கிட்ட போறேன்னு மிரட்டினீங்கன்னா தென் உங்களுக்கு முன்னாடியே இந்த ஆடியோ போலீஸ்க்கு போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்கன்னு. அப்புறம் இந்த வயசுல நீங்க ஜெயிலுக்கு போனா ஜெயில இருந்து அப்படியே நேரா மொத்தமா மேலதான். புரியுதா? ஒரு பொம்பளை தன் புருஷனுக்கு உண்மையா இல்ல, தன் குழந்தைங்களுக்கு உண்மையா இல்ல, கூட பிறந்தவங்களுக்கு உண்மையா இல்ல, அப்புறம் எனக்கு உண்மையா இருப்பீங்களா? இந்த விஷயம் எனக்கு அன்னைக்கே புரிஞ்சு போச்சு. அதனால உங்களோட சீப்பான தந்திரத்தை எல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. என்கிட்ட சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இந்த யுவனோட சாப்டர் முடிஞ்ச உடனே நாம ராதாவையும் மோகனையும் பிரிக்கணும். சரியா? சரியா? சரி. குட். நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன இங்க இவ்ளோ நாத்தடிக்குது? ராமா, என்ன இங்க இவ்ளோ நாத்தடிக்குது? அதான் பயங்கரமா ஸ்மெல் வருதுல, பசங்களா கொஞ்சம் அந்த பக்கமா போங்க. ராமா, முதல்ல செக் பண்ணுங்க. நான் பாக்குறேன். நீங்கெல்லாம் இங்க இருந்து சீக்கிரம் போங்க. முதல்ல போங்க, நான் பாத்துக்கிறேன் இத. கோ கோ கோ, போங்க. வா மானஸ். மீரா, மீரா, நீ நட்பை காப்பாத்திட்ட. ஆனா இதுக்கான விலையை நாம 3 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்குமே. நீ பாடியை இங்க கொண்டு வந்து இருக்க கூடாது. இப்ப இருட்டுறதுக்கு முன்னாடி இந்த பாடி இங்க இருந்து எடுக்கவும் முடியாது. அண்ட் இந்த நாத்தத்தால மொத்த சொசைட்டிக்கும் இந்த நாத்தம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? அதான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அங்க இருந்து வருதோ என்னமோ. பின்னாடியா? என்ன நாத்தம் இது? ஏதாவது பெருச்சாலி செத்து இருக்கும். பெருச்சாலியா? பெருச்சாலி செத்தா இப்படியா நாரும்? அது நமக்கு எப்படிங்க தெரியும்? பெரிய சைஸ் பெருச்சாலியா இருக்கும், அதான் பயங்கரமா நாத்தடிக்குது. இவ்ளோ கேவலமான நாத்தம் எங்க இருந்து வருது? பயங்கரமா நாறுது. நாத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமா ஆமா, ஏதோ பெருசா செத்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். செத்து போன மிருகத்துக்கிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்குள்ள நாம அதை கண்டுபிடிச்சி அப்புறப்படுத்தி ஆகணும். வாங்க, எல்லாருமா சேர்ந்து தேடலாம். எதனால அந்த நாத்தம் பாப்போம்.
இப்ப என்ன பண்றது? இவங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துல மொத்த கார்டனையும் அலசிடுவாங்க. இவங்க அந்த பணத்தை பார்த்துட்டாங்கன்னா மோகன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னா நான் ஏதாவது பண்றேன். ஒரு நிமிஷம்.